ஹாய், நான் பாலசுந்தரி. இந்த வருஷம் என்னோடய நீட் ஸ்கோர் வந்து 636. நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷில் வந்து மாறுறதுக்கு எனக்கு 3 மாதம் டைம் ஆணுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வருஷம் என்னோடய ஸ்கோர் வந்து நான் 3 வருஷம் படித்தேன். ஃபஸ்ட்டு வருஷம் என்னோடய ஸ்கோர் வந்து 402. 7.5 இருந்துச்சுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வருஷமே காலேஜ் கிடச்சிருக்கும். ஆனால் நான் வந்து 6th 7th 8th வந்து எய்டட் ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு 7.5 கிடையாது. அதனால் நான் வந்து தமிழ் மீடியம் தான், ஆனால் 7.5 கிடையாது. அதனால் இப்போதைக்கு வந்து செகண்ட் வருஷம் நான் வந்து 520 எடுத்திருந்தேன். 530 கட் ஆஃப். 10 மார்க்கில் வந்து எனக்கு சீட்டு இல்லை. அதனால் சார் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து படிமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் மறுபடியும் வந்து படித்தேன், நம்பிக்கையாக படித்தேன். எனக்கு அவ்வளோ பயாலஜி வராது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட ஓரளவுக்கு வந்துடும். ஆனால் வந்து எனக்கு பயாலஜி வராது. லைனாக எனக்கு படிக்க வராது. அதிகமாக என்னால் மனப்பாடமும் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிக்குவேன்னா, சின்ன சின்ன ட்ரிக்கு, க்ளூ ஐடியா வச்சுக்குவேன். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குமா, அதெல்லாம் என்னால் மனப்பாடம் பண்ணுறதுக்காக ஞாபகம் சுற்றி வச்சுக்க மாட்டேன். அதனால் நான் வந்து சின்ன சின்ன க்ளூ வச்சு படிப்பேன். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். வரி வரியாக மனப்பாடம் பண்ணவும் எனக்கு தெரியாது. கடைசியாக வந்து மேம் ரிவிஷன் அப்படின்ட்டு பயாலஜியில் வச்சுருந்தாங்க. பயாலஜி ரிவிஷன் கிடைக்கிறதுன்னு படிக்கக்குள்ளே நான் அதை வச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன், பயாலஜி புக்கு 2யும். அதனால தான் நான் இந்த வாட்டி பயாலஜிலையும் நல்ல மார்க் எடுத்திருந்தேன். போன வாட்டி பயாலஜியில் எனக்கு ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி விட பயாலஜியில் ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சு. இந்த வாட்டி நான் வந்து பயாலஜியில் 85 கொஸ்டின்ஸ் ரைட்டு, மேம் வந்து ரிவிஷன் பண்ணதுனால. இந்த வாட்டி 636 எடுத்ததுக்கு வந்து பயாலஜியில் நிறைய வந்து நான் ரிவிஷன் பண்ணது தான் காரணம். நல்லா ஃபிசிக்ஸ் வந்து நான் நிறைய சம் போட்டு பார்க்கணும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்க்கணும், நிறைய கொஷின் பேப்பர் போட்டு பார்த்ததுனால என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியமாக மாறத்துக்கு ஒன்றும் அவ்வளோவா கஷ்டப்பட வேண்டியதில்லை. சும்மா ஒரு 3 மந்த்ஸ், எனக்கு 3 மந்த்ஸ் ஆணுச்சு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து 1 மந்த்லேயே மாறிடலாம். அது ஈஸி தானும் கூட. இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து அப்படியே டாக்டர் ஆகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு அப்படியே மாறதை விட இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம இங்கேயே வந்து மாறிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நாள் ஒன்றும் தேவைப்படாது, கொஞ்ச நாள் தான் தேவைப்படும். எனக்கும் 3 மாதம் ஆணுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.